அப்பா என்ன கண்ணே? எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த குடிக்கார மாமனுக்கு தான் என்ன கட்டி வைப்பீங்களா? அட நீ வேற, அவன் கத்திட்டு போறான்னு பாத்தியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒன்னு அவனை கட்டி வைக்கிறதுக்கு அவன கலெக்டருக்கா படிச்சிருக்கான்? கள்ளச்சாராய வைக்கிற பைய. ஏதோ உங்க ஆத்தா கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு சீர் செய்ய சம்மதிச்சா திருட்டு பைய. நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு. உன் மனசுக்கு யார பிடிக்குதோ அவனை தான் கட்டி வைப்பாங்க அப்ப. புரியுதா? சாப்பிடு. பூங்குடி, இப்ப நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. பழையபடி குறும்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியக்கூடாது என்ன? என்னம்மா இதெல்லாம்? அன்னைக்கு உங்க மேல சைக்கிள மோதி அரிசி பருப்பெல்லாம் கொட்டி மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சிந்தாமணி, உன்னை கிண்டல் பண்ண சாப்பாட்டை தட்டி விட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. முதல்ல நீங்க எந்திரிங்க. மாட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சரி, மன்னிச்சிட்டேன். எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஏய், எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைங்கடி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆமா, உங்க புள்ள எங்க? ஏய், என்னடா இது? இவன் போனதுக்கு மட்டும் விறகே கிடைக்கல. ஒரு சுள்ளி கூட கொடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு அவன் நீட்டி. உங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன மன்னிச்சிட்டாங்க. நீயும் என்ன மன்னிச்சிரு. யோ, சொல்லையா? சொல்றேன். வேணும். ஏய், சொல்ல சொன்னல, சொல்லு. வேணும். வேணும். ஓ, வேணும். இது எப்படி வேணும்? யோ, சொல்ல சொன்னா இருமிக்கிட்டு இருக்கியா? போயா. சின்ன பொண்ணு தானே மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? சொல்லேண்டா. மனசுக்கு பிடிச்சதுனால தானே மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? என்ன என்ன? இதை என்கிட்டே சொல்லி இருந்திருக்கலாம். நான் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். என்ன திருடி நினைச்சியா? நான் யார் தெரியுமா? பூங்கொடி, வேணுவோட. வேணு பேர் மட்டும் தான் சொல்லுவியா? என் பேர் சொல்ல மாட்டியா? பூங்கொடி சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்லு. பூங்கொடி, வேணுதான் என் பேரு சொல்ல மாட்டேங்குது. நீயும் என் பேரு சொல்ல மாட்டியா? இதெல்லாம் எடுக்க சொன்னது? ஏன் நீதான் நல்லா வாசிப்பியா? நான் வாசிக்க மாட்டேனா?
வேணும். இப்பதான் பல்ல வளர்க்குறியா? என்ன பாத்தியா? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு புது சட்டை வெட்டி கட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன கிண்டலா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இயங்கி இருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமில்ல? நம்ம பூங்கொடி. பூங்கொடி அப்படியே வெளியில வா. இன்னும் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேணும் என்ன வேணும் பாக்குற? உன்னை மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பூங்குடி மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாம் போய் உன் பேர் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. பூங்குடி உன்னால உசிரியே வச்சிருக்குது வேணும். நான் வந்து நீயே உனக்கு நீ என்ன மாட்டி விட்டு நீ மாட்டி நிக்கிற? எடுத்து சொல்லு. அவன் என்னடா சொல்றது? உனக்கு அறிவில்ல? அந்த பொண்ணு தான் புரியாம பேசுச்சுன்னா நீ அது கூட சேர்ந்துக்கிட்ட. இந்த காதல் கத்திரிக்காங்கிற வேலையெல்லாம் விட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லு. அதுதான் அவளுக்கு நல்லது. நாம பழகிறது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன எங்க ஆத்திலே அடுப்பு மூட்டி எரிச்சிடுவா. உன்னை எரிச்சா உன்னோட சேர்ந்து நானும் எரிஞ்சிடுவேன் தெரியுமா? உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. எதுக்கு பயப்படுற? இங்க பார். அடப்பாவி, நீ உன் உடம்புக்கு மேல இருக்கிற சதையில தான் என் பேரை எழுதியிருக்க. ஆனா என் மனசுலயே உன் நினைப்ப விதைச்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல அக்காரத்து பொண்ண கைய பிடிச்சு இழுத்துருப்பான். ஐயா, நான் செல்வியை கைய பிடிச்சு இழுக்கலையா, மனசார காதலிக்கிறேன். பெரியவங்களா குடியிருக்காங்க, என்ன வார்த்தை பேசுறேன்? நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்றா. மாட்டேன், நான் என் உயிரை போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். செல்வியை நான் காதலிக்கிறேன். அட பாவி பயப்புள்ள, பெத்தவங்களை எல்லாம் மறந்துட்டு காதல் கீதல்னு இந்த சிரிக்க பின்னால சுத்தறதுக்காக நாங்க உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். எங்காத்து பொண்ண சிரிக்க இருக்குன்னு பேசாதே. பாத்தேடா பாத்தேடா, ஊர் பெரியவா முன்னாடி எங்களை இவ்வளவு தைரியமா எடுத்தறிஞ்சு பேசுறானா பாத்துக்கோங்க ஊர் எப்படி கெட்டு போச்சுன்னு. இவனுக்கு கொடுக்கிற தண்டையில கீழ் ஜாதி பசங்க மேல் ஜாதி பொண்ண ஏற எடுத்து பாக்குறதே விட்டுணும். என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? வழக்கமா நம்ம பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுப்போமோ அது செய்ய வேண்டியதானே. படிச்ச புள்ள புத்தி சொன்னா புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா சிறுபுள்ள தரமா பேசிட்டு இருக்கான். முளைச்சு 3 இலை விடல, காதலு கத்திரிக்கான்னு. இத பாருங்க, நான் யாருக்கு சிபாரிசு பண்ணி பேச மாட்டேன். ஆனா இது பொட்டப்புள்ள விவகாரம். ஐயா, இதுல சம்பந்தப்பட்டது 2 பேர். அதுல ஒருத்தர் மட்டும் விசாரிச்சா எப்படி? பஞ்சாயத்துல பெரியவங்கள பேசிட்டு இருக்காங்கல்ல, இடையில நீ என்னப்பா? கோபப்படாதீங்க, வேணு சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டுவாங்க. வணக்கம் ஐயா. இந்த பாருமா, நீ சொல்றதை வச்சுதான் நாங்க எந்த முடிவு எடுக்க முடியும். தைரியமா சொல்லு, நீ அந்த செல்வம் பையன் கூட பழகுனியா? நீ காதலிக்கிற உண்மையை பஞ்சாயத்துல சொன்னியும் எங்க 2 பேரையும் உயிரோட பார்க்க முடியாது. உன்னைத்தான் காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? மனசுல என்ன இருக்குன்னு வாயை திறந்து சொல்லு.
எனக்கும் செல்வனுக்கும் எந்த பழக்கமும் இல்லைங்க. நம்ம ஊர் வழக்கப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை செய்யுங்க. கொள்ளி வைக்க பிள்ளைக்கு முட்டை விடுவாங்க. நான் உசுரோட இருக்கும் போதே என் கையால உனக்கு முட்டை விட வச்சுட்டியடா பாவி பயிர பாவி பயிர. ஐயா, பையனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியல. இவன் ஆத்தாளும் செத்து போயிட்டான். அக்கிரகாரத்து பொண்ண காதலிச்ச பாவத்துக்காக இவனும் அநியாயமா செத்துட்டான். குருக்களுக்கு எப்படி சம்பிரதாயம் முக்கியம் தான். நாங்களும் இப்போ அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. 2 உசுர் போயிடுச்சு. இப்ப 2 குடும்பம் சண்டை போட்டுட்டு பிரயோஜனம் இல்ல. சமாதானமா போறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இத பாருங்க, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்காத்து பொண்ண அவங்க கூட சேர்த்து எரிக்க விட மாட்டோம். எங்களுக்கு என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கு, அதுபடிதான் செய்வோம். ஐயா, ஒரு நிமிஷம். இவங்க 2 பேரோட சாவுக்கு யார் காரணம்? நீங்க. உங்க ஜாதி, அந்தஸ்து. உயிரோட இருக்கும்போது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியல. செத்தப்புறமாவது இவங்க விருப்பப்படி வைங்க. கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துங்க. ஏய், அப்ப அவங்கள மாடு நினைச்சியா? புன வந்தா புதைச்சமா எரிச்சமான்னு போகாம நாட்டாம பண்றதுக்கு நீ யாரு? அப்ப நாங்களும் எதுக்கு இருக்கோம்? நான் இங்க நாட்டாம பண்ண வரல. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாத இவங்க 2 பேருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு பேசுறேன். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருந்தா கை கொடுங்க, ஒன்னா சேர்த்து புதைக்கலாம். இல்லன்னா வழிய விடுங்க. ஆக வேண்டிய காரியத்தை ஒருத்தனா இருந்து பாக்குறேன். நீ யாரு என் பொண்ணு பணத்தை தொடருக்கு? இது எங்க மான பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை. தலையில யாருக்கும் உரிமை கிடையாது. இத பாருங்க, அவங்களுக்கு உரிமை பிரச்சனைனா அது எங்களுக்கும் உரிமை பிரச்சனை தான். நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம். என் பொண்ணாட்டையும் பிள்ளைக்கும் பறி கொடுத்து விட்டு நானாதே அழைக்கிறேன் தம்பி. என் வயிறு பொத்திக்கிட்டு எரியுது தம்பி. யோ வெட்டியா, இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு தலைவலைங்க. இதுங்க அறிவு கிட்ட தலைமை எழுதி விட்டு செத்து போயிட்டா நம்ம எப்படி அதை செய்ய முடியும்? நிறுத்துங்கய்யா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. இது பொது பிரச்சனை இல்ல, 2 குடும்ப பிரச்சனை. அவங்க அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செஞ்சுக்கிட்டோம். ஆக வேண்டியதை பாருங்க. பாவங்களை புதைப்பான், தனக்குள் அழுகிறான்.
அட நீதி செத்து போச்சு, இனி என்ன பேச்சு? அட நீதி செத்து போச்சு, காதல் கொண்ட கிளிகள் மீது கத்தி விழுந்தாச்சு. ஜாதி வந்து காதல் மீது தண்ணி தெளிச்சாச்சு. வேதங்களை புதைத்தான் என்று வேதங்களை புதைப்பான், பாவிகளை புதைத்தான் என்று பாவங்களை புதைப்பான். தனக்குள் அழுகிறான். நமஸ்காரம். நம்ம ஊர் கோவில் கும்பாபிஷேகம் பத்தி பேச சாஸ்திரி வந்திருக்கார். வாங்க உள்ள போய் பேசுவோம். என்ன பாக்குறீங்க? ஆண்டவனா பார்த்து இந்த அட்வான்ஸ் அமைச்சிருக்கா? புரியல. நம்ம ஊர் கோயில இருக்க சிலை நகையெல்லாம் திருடி கொடுத்தோம்னா என்ன கோடி சொன்னாக்கன்னு வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான். அதுக்குதான் இத்தனோட அட்வான்ஸ். குருக்களையா, உயிரை பணைய வச்சு சாமி சிலையை காப்பாத்தின வேணுவுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கும். உள்ள எடுத்து போய் வைங்க. சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போயிடலாம். இந்த ஊர் ஐதீகம் தெரியுமோ? என்ன ஐதீகம்? கோவில்ல இருக்க விக்கிரகம் திருட்டு போயிருக்கு. அதுவே தீட்டு. இதை விட பெரிய தீட்டு இவன் சவம் இருக்கிறவன் சாமி சிலையை தூக்கின்னு வந்திருக்கான். அது தெய்வ குத்தம் இல்லையோ? இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாம சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போக கூடாது. அது சரி, பரம்பரை பரம்பரையா மந்திரம் சொல்ற உங்களுக்கு தெரியாத ஐதீகமா? ஊருக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. நீ முதல்ல சாமி சிலையை விட்டு 100 அடி தள்ளி நில்லு. உன்னுடைய தீட்டுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு நான் முடிச்சுட்டு இருக்கேன். சாமி சிலை பீடத்துக்கு போகணும்னா ஃபைட் பண்ண மட்டும் போதாது, பரிகார மந்திரம் சொல்லவும் தெரியணும். என்ன பாக்குற? சாமிக்கு தடவின சந்தனத்தை சவத்துக்கு பூசலாம், ஆனா சவத்துக்கு தடவின சந்தனத்தை சாமிக்கு பூச முடியாது. தெரிஞ்சுக்கோ. இதுக்கு என்ன பண்ணணும்? வித்மஹே சிதம்பரே
சாமி மன்னிக்கணும். இப்போ நீங்க சொன்ன மந்திரம் சரியா? பார்த்தல விதண்டாவாதத்தை தினமும் மந்திரவாதம் என்கிட்ட வந்து என்ன வியாக்கியானம் பேசுறான்னு என்ன எல்லாரும் பார்த்துட்டு பேசாம இருக்கு. டேய், களவு போன சாமி சிலையை காப்பாத்துனேன்னு கம்மு நின்னா மந்திரவாத குருக்கள்கிட்ட மல்லுக்கு நிக்கிறியா? நான் குருக்கள் கிட்ட மல்லுக்கு நிக்கல. அவர் சொன்ன மந்திரம் சரியில்லைன்னு சொல்றேன். தப்பா? நான் மந்திரவாதம் தப்பா? மந்திரத்தை பத்தி நோக்கம் என்னடா தெரியும்? மந்திரத்தை பத்தி என்ன தெரியும் கேட்ட உடனே இடத்த காலி பண்ணிட்டா பார்த்தால. நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க, குருக்கள் சொன்ன பரிகார மந்திரம் சரியா? சொல்லுங்க, சரியா தப்பா? தப்பு கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு பிரம்ம மந்திரத்தை பத்தி என்ன தெரியும்?